வைக்கிற கோரிக்கை, முதல் பெஞ்ச் மாணவ மாணவிகளை மட்டும் பாராட்டாதீர்கள். கடைசி பெஞ்சிலும் அறிவாளிகள் அமர்ந்திருக்கிறார்கள், அவர்களை நீங்கள் பாராட்டு. கடைசி பெஞ்சில ஏதோ கவனிக்காத உட்காருங்கன்னு நினைக்காதுங்க, அறிவாளிகள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் வாய்ப்புகளை கொடுத்தீர்கள் என்றால் அவர்கள் எல்லாம் மிகப்பெரிய அறிவாளிகளாக, திறமைசாலிகளாக வெளிவருவார்கள். அதனால் இன்றிலிருந்து அன்னன்னைக்கு பாடத்தை அன்னன்னைக்கு படிச்சிருங்க. அது ஒரு சின்ன கோரிக்கை. அப்ப அன்னன்னைக்கு சாப்பாடு அன்னைக்கு சாப்பிடுறோம்ல, அதனால நான் இன்று மகிழ்ச்சியாக உங்கள் பள்ளி உங்களை பார்த்துக் கொள்கிறது. ஆனால் உங்களை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், முயற்சியை விடாமல் நீங்கள் பின்பற்ற வேண்டும். நன்றாக அன்றைய தின வேலையை அன்றே செய்ய வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக பட்டாம்பூச்சிகளை போல பறந்து 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 மகிழ்ச்சியாக இருங்கள். முருகா, சரவண பவ. உண்மையிலேயே மெய்சிலிர்த்து போனேன். தாய் தந்தரை மறக்கும் உலகத்தில், நம்மை படைக்கும் இறைவனை மறக்கும் உலகத்தில் தாய் தந்தரை நிறைவு கூர்ந்து, அந்த முருகனை நிறைவு கூர்ந்து, எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் அழைத்து பரிசு கொடுத்த உங்களது எளிய நிர்வாகத்தினரை, எளிய பணியாளர்களை நான் பார்த்தேன். ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு நிறைவு செய்கிறேன். முருகா என்ற உடல் ஏது பெரிது? அவையிலும் முருகன் கேட்கிறான், அவையே எது பெரிது? இந்த உலகம் பெரிதா? அவை சொல்கிறார், பெரிது பெரிது, புவனம் பெரிது. அப்படி என்றால் புவனம் பெரிதா? இல்லை இல்லை, பொறு முருகா பொறு, இந்த புவனம் நான்முகன் படைப்பு. அப்படி என்றால் நான்முகன் பெரியவனா? இரு முருகா இரு. நான்முகன் பெருமாளின் உந்தி கமலத்தில் பிறந்தவன். அப்படி என்றால் அந்த பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமாள் பெரியவனா? இல்லை, பொறு முருகா பொறு. அப்படி என்றால் அந்த பார்க்கடல் பெரிதா? இல்லை, அந்த பார்க்கடல் அகத்திய முனியின் கமண்டலத்தில் அடக்கம். அப்படி என்றால் அந்த கமண்டலம் பெரிதா? இல்லை, அந்த கமண்டலம் இந்த பூமியின் ஒரு தலை பாரம், 1000 தலை சேஷனின் ஒரு தலை பாரம். அப்படி என்றால் 1000 தலை சேஷன் பெரியவனா? இல்லை, 1000 தலை சேஷன் என் அம்மை உமையம்மையின் சுண்டு விரல் மோதிரம். அப்படி என்றால் உமையம்மாள் பெரியவளா? இல்லை, உமையம்மை நாம் சிவனின் ஒரு பாகம். அப்படி என்றால் சிவன் பெரியவனா? இல்லை இல்லை, சிவன் தொண்டருள் உள்ளத்தில் அடக்கும் தொண்டர்களே பெரியவன் என்று அவை முருகனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆக தொண்டு செய்பவர்கள் தான் பெரியவர்கள் என்பதை இந்த முருகன் உணர்கிறார். ஆக தொண்டு செய்பவர்களை நீங்கள் சரவண பவ என்றும் எங்கள்